திருமணத்தை பற்றி பேசி அவர் வந்து 1,00,000 வியூவர்ஸ் பார்த்து அவருக்கு திருமண மக்களுக்கு நிறைய உதவி பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஐயா துரைசாமி ஐயா. அவங்களை முதல் பேச்சாளராக நம்ம டீமில் பேச வருமாறு வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம், என் பேர் துரைசாமி. நான் கோயம்புத்தூர்லேருந்து இருக்கேன். நான் ஒரு 20-25 வருஷமாக இந்த ஜோதிட துறையில் பயணம் பண்ணுறேன். நான் என்னுடைய இந்த கருத்தரங்கத்தில் என்னுடைய அனுபவப்பட்ட கருத்துக்களை இங்கே மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்காக வந்திருக்கிறேன். கருத்துக்களை சொல்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் ஜோதிட துறையில் பல விதத்தில் பல ஜோதிட முறைகள் இருக்குது. அதிலெல்லாம் படித்து அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொல்லுவாங்க. இதில் நானும் என்னுடைய அனுபவப்பட்ட கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். அதில் என்ன மாதிரி கருத்தை எதையை பற்றி ஜோதிடம்னா நிறைய சொல்லலாம், எதை வேணாலும் சொல்லலாம், பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் சொல்லலாம். இருந்தாலும் நான் என்ன ஒரு தலைப்பை பேச வரேன் அப்படின்னா, இந்த திருமண காலமும் குழந்தை பேர் அப்படிங்கிறது தான் நான் நிறைய இடத்துல போய் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் அதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, நாங்களும் திருமண காலத்தை நிறைய பார்க்குறோம். ஆனால் நான் எனக்கு சொல்லித்தந்த ஆசிரியர்கள் நான் படித்த புஸ்தகத்துலேயும் என்ன போட்டிருந்தேன், திருமணம்னா 7ஆம் இடம் 7ஆம் அதிபதி சுக்கிரன் செவ்வாய், இதைத்தான் சொல்லி தந்தாங்க. நானும் நிறைய புஸ்தகம் வாங்கி படித்து பார்த்தேன். எனக்கு அது சரியாக புலப்படலை. அப்போ நானே ஒரு தனி வழியை கண்டுபிடிச்சேன். ஒவ்வொருத்தரும் நிறைய பேர் இதே பாரம்பரியத்திலேயே சில விதிகளை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. நான் அப்படிலாம் பேர் வைக்கல. அப்போ நான் என்னுடைய அனுபவத்தை நான் இங்கே சொல்ல வரேன். அப்போ என்கிட்ட வர கிளைண்ட்டுக்கிட்ட நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஜாதகத்தை பார்த்ததும் முதல்ல திருமண காலம்னு நான் எடுத்ததும் சொல்கிறதில்ல. அதாவது உடன் பிறந்தவங்க இத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறேன். நான் வந்து துருவ கணிதம் வச்சு பலன் சொல்கிறதில்ல. ஜாதகத்தை பார்த்தது இந்த ஜாதகருடன் பிறந்தவர்கள் இத்தனை பேர் இருப்பாங்க, அப்பா கூட பிறந்தவங்க இத்தனை பேர் இருப்பாங்க, அம்மா கூட பிறந்தவங்க இத்தனை பேர் இருப்பாங்க. முக்கியமான பாயிண்ட், வரப்போகிற கணவனோ மனைவியோ அவங்க கூட பிறந்தவங்க இத்தனை பேர் தான் இருப்பாங்க, இந்த திசையில் இருப்பாங்க, இத்தனை டிகிரி வாங்கியிருப்பாங்க அப்படின்னு நான் அனுபவத்தை நான் சொல்கிறேன். அதே போல் இந்த காலகட்டத்தில் தான் திருமணம் நடக்கும். இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் தான் நடக்கும். ஒவ்வொரு ஜாதகத்தை பார்த்து இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் திருமணம் நடந்திருக்கும், அது நிலைச்சிருக்காது. அப்போ 2வது திருமணத்துக்கு வந்தீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க அது டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அனுபவம். இந்த அனுபவத்தை நான் என்ன பண்ணுறேன், சிலருக்கு அதாவது நம்மகிட்ட படிக்கிற நிறைய மாணவர்கள் நம்மகிட்ட படிக்கிறாங்க, எளிமையாக நம்ம சொல்லித்தரோம். அதாவது ஒரு ஜாதகத்தை பார்த்ததுமே டக்குன்னு ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துல நம்ம பலன் சொல்லிட்டு போயிடலாம். அது அவங்களோட பலன், அதாவது அவங்களோட பயட்டட்டு எல்லாமே சொல்லலாம். அப்படி எளிமையாக சொல்லித்தரேன். நம்மகிட்ட படிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, பெரிய படிப்பெல்லாம் கிடையாதுங்க. 12 கட்டமும் 27 நட்சத்திரமும் திசை புத்தி மட்டும் தெரிஞ்சா போதுங்க. அதாவது ரொம்ப எளிமையாக சொல்லித்தரேன். சரி, நம்ம பேசக்கூடிய தலைப்புக்கு நான் வரேன். இப்போ திருமணம் அப்படின்னா, அதாவது சுக்கிரனை பார், செவ்வாய் பார், 7ஆம் இடத்தை பார், 7ஆம் அதிபதி பார், அதெல்லாம் நான் எடுத்துக்கல. அப்போ திசை புத்தியின் வழியாகத்தான் ஒருவருக்கு ஒரு சம்பவம் நடக்கிறது, நல்லதோ கெட்டதோ அப்படின்னு என்னுடைய அனுபவத்தில் எடுத்தேன். அப்போ ஒருத்தருக்கு திருமண காலம் அப்படின்னா 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை நடந்தால்தான் திருமணம் அப்படிங்கிறது என்னுடைய ஆணித்தரமாக நான் கண்டுபிடிச்சி பலருக்கு வழிகாட்டிட்டும் இருக்கேன். நீங்களும் நம்ம கூட பயணம் பண்ணீங்கன்னா நீங்களும் மற்றவங்களுக்கு வழிகாட்டுங்க அப்படிங்கிறது தான். சரி, 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்படுதுன்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த திசாநாதன் அதாவது 9ஆம் இடத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்படணும். அதாவது சேர்ந்திருக்கலாம், பார்த்துருக்கலாம், சாரம் பெற்றிருக்கலாம், இப்படி ஏதாவது. அப்படி இல்லைன்னா அந்த திசாநாதனாவது 9ஆம் இடத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்பட்டிருக்கணும். ஒரு 10 ரூல்ஸ் தான் வச்சிருக்கிறேன். அதாவது அதுக்கு பேர் கோல்டன் ரூல்ஸ்ன்னு சொன்னா தான் அவங்களுக்கு நிறைய வார்த்தை புரியுது. அந்த 10 ரூல்ஸ் நம்மகிட்ட படிக்கிறவங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இருந்தாலும் கருத்தரங்கத்தில் ஓரளவுக்கு தான் நான் சொல்ல முடியும். அதே போல இப்போ ஒருத்தருக்கு சுக்கிர திசை நடக்குது, 9ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டது. அப்போ சுக்கிரன் 20 வருஷத்துல எப்போ திருமணம் நடக்கும் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பக்கமாக பார்க்கணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணுறான், 9க்கு 9ன்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட புத்தி நடந்தால் அவங்களுக்கு திருமணம். 9 புத்தி இருக்குது, எந்த புத்தியில் எடுத்துக்கிறது அது நம்ம பயிற்சியில் நம்ம சொல்கிறோம். இருந்தாலும் ஓரளவுக்கு கருத்தரங்கத்தை வச்சு நிறைய பேர் நான் பேசுகிறத எதிர்பார்த்து நிறைய ஜோதிட மாணவர்கள் ஜோதிடர்கள் நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் ஒவ்வொரு கருத்தரங்கத்தில் பேசுகிறத என்கிட்ட எதிர்பார்த்துருப்பாங்க. அதே போல் 5க்கு 9ன்னு சொல்லக்கூடிய லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட அந்தரம். அப்போ இன்னும் கொஞ்சம் பக்கமாக இப்படி நான் ஒரு திருமண காலத்தை நிர்ணயம் பண்ணுறேன். இதுக்கு எப்படி அப்படின்னா, மேடையில் ஒரு ஜோதிடத்தை பற்றி பேசினா ஒரு நாள் முழுவதும் பேசலாம். அதுக்கு எங்கள் அப்பா சொல்லுவார், அதாவது வெளுக்காத துணி வெளுக்காது, அதாவது கிளறாத சோறு வேகாது,
அதாவது விளக்கமில்லாத உரை வீணா போகும் அப்படின்னு சொல்லுவார். அதனால நான் எந்த கருத்தரங்கத்துக்கு போனாலும் எனக்கு ஒரு போர்டு வச்சிருவாங்க. ஒரு ஜாதகமா 2 ஜாதகமா போட்டு அதாவது அந்த போர்டு மூலியமா ஒரு ஜாதகத்தை போட்டு விளக்கத்தை கொடுத்து தான் மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறேன். அதனாலயே நிறைய பேர் என்னை ஃபாலோ பண்றாங்கன்னு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, இருந்தாலும் ஒரு ஜாதகத்தை உங்களுக்கு போட்டு வச்சிருக்கிறேன். அந்த ஜாதகத்து மூலியமா திருமண காலத்தை எப்படி நிர்ணயம் பண்றது அப்படிங்கறது எளிமையா சொல்லித்தரேன். நான் கருத்தரங்கத்தில் பேசுறதே வகுப்பெடுக்கிற மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் பாருங்க, இது ஒரு ஆணின் ஜாதகம். இந்த போர்டு பக்கமா தெரியுதா பாருங்க, கொஞ்சம் க்ளோஸ் அப்ல வேணா எடுத்துக்கங்க. 27/2/1970 பிறந்தவர், 2:48 AM பிறந்தார். இவர் கோவையிலேயே பிறந்தாருன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜாதகர் இதை வச்சு நம்ம திருமண காலத்தையும் குழந்தை பேரு, அதே போல நான் படிச்சதுல குழந்தை பேரு அப்படிதான். குழந்தை பேருன்னா 5ஆம் இடத்தை பாரு, 5ஆம் அதிபதியை பாரு, குருவை பாரு, இப்படிதான் எனக்கு சொல்லி தந்தாங்க. நானும் நிறைய புத்தகத்துல வாதிப்பு பார்த்தேன். அதெல்லாம் 100% எனக்கு சரியா வரல. ஏதோ 1-2க்கு வேணா வருது. அப்ப நானே ஒரு வழியை கண்டுபிடிச்சேன். லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை நடந்தா தான் ஒருத்தர் குழந்தை பேர். இங்க ஒரு 50-100 பேர் இருக்கீங்க, எல்லாருமே திருமணமானவங்க தான், எல்லாரும் குழந்தை உள்ளவங்க தான். அவங்கவுங்க ஜாதகத்துல இப்பவே அப்ளை பண்ணி பாருங்க. 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்படாம ஒருத்தருக்கு திருமணம் நடந்திருக்காது. திசாநாதன் 9ஆம் இடத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் சம்பந்தப்பட்டிருக்கணும். அதே போல குழந்தை பேரு லக்னத்துக்கு சம்பந்தப்படாம குழந்தை பேர் இருந்திருக்காது. அப்ப இதுக்கு உதாரணம் விளக்கம் பாருங்க. ஆணின் ஜாதகத்துல இவர் பிறக்கும் போது ராகு திசை 3 வருஷம் 9 மாசம் 16 நாள். ராகுக்கு அடுத்து குரு ஒரு 16, அது சேர்த்துனா 19 வருஷம். ஆனா 19 வருஷம் திருமண காலம் இல்லை. அதுக்கு அடுத்தது சனி திசை வந்தது. சனி திசையில இவருக்கு திருமணம். ஆனா சனி 5ல் உட்கார்ந்துருக்கு. அதாவது சனி செவ்வாய் சேர்ந்தாவே தோஷம்னு சொல்லுவாங்க. 2 பேரும் ஒரு இடத்துல இருந்தாலும் தோஷம், பார்த்த இடம் தோஷம், இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நான் நினைக்கிறேன் அந்த 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட திசையில தான் திருமணம். இதுக்கு முன்னாடி ஒரு ஜாதகத்தை பார்த்தது உடன்பிறப்புகள் எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை இப்ப சொல்றேன் பாருங்க. இந்த லக்னத்துக்கு 11ஆம் இடம், 11 இடம் மூத்தது. 11ஆம் இடத்தை எத்தனை கிரகம் பார்க்குதுன்னு பாருங்க. சனி நீச்சன் எடுத்துக்க வேண்டாங்க, வேணா 2 4 ஜாதகரோட சேர்த்துனா 5 வேண்டாம். 11ஆம் அதிபதியோட எத்தனை கிரகம் இருக்குன்னு பாருங்க. அதாவது சுக்கிரன், சூரியன், ராகு. ராகுனா 3, இதெல்லாம் நிறைய பேர் சொல்லி தரதில்ல. ராகுனா 3, புதன்னா 2, அதாவது கேதுனா 5, மற்றதுக்கெல்லாம் 1 தான். அப்ப ராகு ஒரு 3, சுக்கிரன் 1 4, அதாவது ஒரு கிரகத்தை வேணா கம்பெனி, அதாவது 3 4 5. இவர் கூட பிறந்தவங்க மொத்தம் 5 பேரு. ஆனா இவர் தான் கடைசி. அப்ப இளைய சகோதரம் இருக்குமா? இளைய சகோதரன் சொல்லக்கூடிய சனி பகவான் போய் நீச்சமாயிருச்சு. அப்ப இளையவர் இல்ல. அப்ப இவர் கூட பிறந்தவங்க மொத்தமே 5 பேரு, இவர் தான் கடைசி. சரி, அதுக்கு அடுத்தது முக்கியமான பாயிண்ட், 7ஆம் இடம் வரப்போற மனைவி. அப்ப மனைவி கூட படிச்சவங்க, அதாவது பிறந்தவங்க எத்தனை பேரு? மனைவிக்கு 11ஆம் இடத்துல எத்தனை கிரகம் இருக்கு? செவ்வாய் ஆட்சி வெள்ளம் பெற்று இருக்குது. செவ்வாய் கூட சனி இருக்குது. அப்ப மூத்தவங்க 2 பேரு, 2 அண்ணனுங்க. இளையவர் இருக்குமா? அங்க கேது. அந்த 3ஆம் அதிபதி சூரியனும் போய், அதாவது சூரியன் என்ன சாரம் வாங்கி ராகு சாரம். அப்ப இளையவர் இல்ல. அப்ப இந்த ஜாதகரோட பிறந்தவங்க மொத்தம் பேரு 2 ஆணும் 1 பெண்ணு, இப்படி சொல்லிக்கலாமா? சரி, இந்த ஜாதகர் படிச்சிருப்பாரா? அதாவது படிப்பு அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடம் 10th வரைக்கும், 4ஆம் இடம் +2, 5ஆம் இடம் உயர்நிலை கல்வி, இப்படித்தான் நான் பாடம் எடுக்கிறேன். 5ஆம் அதிபதி கூட எத்தனை கிரகம் சேருதோ அத்தனை டிகிரி, 5ஆம் இடத்தை எத்தனை கிரகம் பார்க்குதோ அத்தனை டிகிரி அப்படின்னு நம்ம சொல்றோம். இது பாருங்க, லக்னத்துக்கு 3ஆம் இடம், 3ஆம் அதிபதி சதி நீச்சம். ஆனா குரு பலமா 2ல் இருக்கிறதுனால இவர் 10th கூட படிக்கல, ஒரு 7ஆவதோ 8ஆவதோ தான் படிச்சிருக்கார். அப்ப படிப்பு இல்லை. நம்ம மறுபடியும் +2க்கோ இல்ல உயர்நிலை கல்விக்கோ போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி நம்ம அதாவது என்ன படிச்சிருக்காரு, கூட பிறந்தவங்க எத்தனை. சரி, இவர் சொந்தத்துல திருமணம் நடக்குமா, அசல்ல திருமணம் நடக்குமா? 4 7 சம்பந்தப்பட்டா சொந்தம். 4ஆம் இடங்கிறது உறவு, 7ங்கிறது மனைவி. 4ஆம் அதிபதியான குரு குரு எங்க உட்கார்ந்துருக்கு? அதாவது 11 இருக்கு. அந்த 4ஆம் அதிபதி 7ஆம் இடத்தை பார்க்கும் 9ஆம் பார்வையா. அப்ப இவர் சொந்த அத்தை பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணியிருக்கார், சொந்தத்துல கல்யாணம் பண்ணியிருக்கார். ஒரு ஜாதகத்தை வச்சு அந்த ஜாதகத்துல எப்படி பலன் எடுக்கிறான்னு பாருங்க. அதாவது 4ஆம் இடமும் வீடு, அதாவது வீடு, தாயாரு, வண்டி, வாகனம், எப்படி நிறைய சொல்லிட்டு போயிருவீங்க. நான் சொந்த வீடு இருக்குமா இவருக்கு? அதாவது படிப்பு இல்லை அப்படிங்கிறது நம்ம 4ஆம் இடத்து. 4ஆம் அதிபதி உபய வீடுகளில் இருந்தால் அவங்களுக்கு கார்னர் சொத்து. அதே போல செவ்வாய் உபய வீடுகளில் இருந்தால் அவங்களுக்கு கார்னர் சொத்து. எல்லாருமே ஜோதிடர்கள், நம்ம சொல்றது ஓரளவுக்கு புரியும். இப்ப 4ஆம் அதிபதி
4ஆம் அதிபதி போய் அதாவது 11ல இருக்கு. 4ஆம் இடத்தை பார்க்கல, ஆனா 5ஆம் இடத்தை பார்க்குது. அப்ப இவருக்கு சொந்த வீடு இல்ல, ஆனா பூர்வீக சொத்து நிறைய இருக்கு. அப்ப பூர்வீக சொத்து எத்தனை இருக்கும்? அதாவது இந்த 4ஆம் இடத்தை எத்தனை கிரகம் பார்க்குதோ அத்தனை வீடு. அப்ப இங்க பாருங்க 2 கிரகம், இங்க 2 4 கிரகம். சனி வேணா ஒண்ணு நீச்சமா எடுத்துங்க. அப்ப பார்த்தாலும் 3 வீடு இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்ப குரு வந்து வக்கர கிரகம். வக்கர கிரகம்னா இங்கேயும் இருக்குதுன்னு வச்சுங்க. இங்க இருந்தா அப்ப 4ஆம் இடத்தையும் பார்க்கும் இல்லையா? அப்ப 4ஆம் அதிபதி. அப்ப அவருக்கு சொந்த வீடும் இருக்கு, ஆனா பூர்வீக சொத்து நிறைய இருக்குங்க. அதே போல இந்த செவ்வாய், அதாவது 4ஆம் அதிபதி இங்க இருக்குது அப்படின்னா, இந்த 4ஆம் அதிபதிக்கு முன்னாடி பின்னாடி உள்ளது வீதி. நீங்க இந்த வீதியில தான் குடியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அப்ப வக்கரமா இருக்கனால உங்களுக்கு கார்னர் வீடு அப்படின்னு சொல்லாமல்ல. அப்ப 2 பக்கம் வீதி இருக்கும் அப்படின்னு சொல்லாமல்ல. அப்ப செவ்வாய் பலமா எந்த இடத்துல இருக்கோ, பலமா இருக்குதோ அந்த திசையில வீடு. அப்ப இது கிழக்கு பார்த்த வீடு அப்படின்னு சொல்லாம, 4ஆம் அதிபதி எங்க இருக்குதோ அதுல இருந்து நேர் 7ஆம் இடம், அதை வச்சு இந்த திசையில தான் உங்களுக்கு வீடு. அப்ப வாஸ்படி இந்த திசையில தான் இருக்கும் அப்படின்னு சொல்லாம, இப்படி எளிமையா 4ஆம் பாவத்தை நான் பாடமா நடத்தும் போது சொல்றேன். இருந்தாலும் சரி, நம்ம திருமண காலத்துக்கு தான் வரோம். சரி, இப்ப சனி திசை நடக்குது. சனி திசையில இவருக்கு திருமணம். சனி நம்ம விதிப்படி 9ஆம் இடத்துக்கு எப்படி சம்பந்தப்படுத்துறது அப்படின்னு பார்க்கணும். சனி பகவான் என்ன சாரம் வாங்கியிருக்கு? கேது சாரம் வாங்கியிருக்கு. ஆனா திசாநாதனான சனி பகவான் கேது சாரம் வாங்கி, கேது 9ல் இருக்குது. ஆனா கேதுகளுக்கு வீடு கிடையாது, சாரத்தின் மூலியமா வேலை செய்யும். அப்போ 9ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அப்ப சனி திசையில இவருக்கு திருமணம் நடந்துரும். சனி திசை 19 வருஷம். 19 வருஷத்துல எந்த வருஷத்துல நடக்கும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்க்கணும் இல்லையா? அப்ப 9க்கு 9 சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு வந்துடும். 5ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட புத்தி, அதாவது 9 புத்தி இருக்கும். நம்ம எந்த புத்தி அப்படின்னு பார்ப்போம். இப்ப அதாவது சனி திசை, சனி புத்தி அப்படின்னு எடுத்துக்குவோம். அதுக்கு அடுத்தது சனிக்கு அடுத்தது புதன் புத்தி. புதன் புத்தி சம்மந்தப்படுதான்னு பார்ப்போம். புதன் இல்லை, அதுக்கு அடுத்து கேது சம்மந்தப்படுதான்னு பார்ப்போம். இது பயிற்சியில் நம்ம சொல்லி தருவோம், இருந்தாலும் கருத்தரங்கத்தில் சொல்லலை. சரி, அதுக்கு அடுத்தது அதாவது ராகு புத்தியில தான் இவருக்கு திருமணத்தை கொடுத்தது. ராகு எப்படி கொடுத்தது? ராகு 3ல் இருக்கு. ராகுக்கு 3, 11 பார்வை இருக்கு. அப்ப 5ஆம் இடத்தை ராகு பார்க்குது. ராகு புத்தியில திருமணத்தை கொடுத்தது. இன்னும் கொஞ்சம் பக்கமா பார்க்கணும். சூரிய அந்தரத்துல தான் திருமணத்தை கொடுத்தது. சூரிய அந்தரத்துல எப்படி திருமணத்தை கொடுக்குது அப்படின்னா, சூரியன் என்ன சாரம் வாங்கியிருக்கு? ராகு சாரம் வாங்கி, ராகு கேதுகளுக்கு வீடு இல்லை, சாரத்தின் மூலியமா தான் பயணம் பண்ணு. அதாவது சூரியன் வாங்கியது ராகு சாரம். ராகு லக்னாதிபதி, அதாவது அந்த சூரியனை லக்னாதிபதி குரு பார்க்குது. அப்ப 5க்கு 9ன்னு சொல்லக்கூடிய லக்னத்துக்கு சம்பந்தப்பட்டதுனால அந்த திசையில திருமணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே போல இன்னொரு குழந்தை பேருக்கு நம்ம சொல்றோம். அப்ப நான் பாருங்க, திருமண காலத்துக்கு நான் 7ஆம் இடத்தை தொடல, 7ஆம் அதிபதி தொடல, சுக்கிரன் தொடல, செவ்வாய் தொடல. அதே மாதிரி குழந்தை பேருக்கு அதாவது குருவை நான் தொடறதில்ல, 5ஆம் இடத்தை தொடறதில்ல. ஆனா லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட திசையில தான் குழந்தை பேர் ஒருத்தருக்கு. இப்ப திசாநாதன் சனி பகவான். அந்த சனி பகவான லக்னாதிபதி குரு பார்க்குது. அப்ப அது சனி திசையில குழந்தை பேர். அதுக்கு அடுத்த வருஷமே அங்க நான் எழுதியிருக்கேன், 28/8/2006 இவருக்கு குழந்தை பேரு, 2005 இவருக்கு திருமணம். அதே 5, அதாவது லக்னத்துக்கு 5 இல்லைன்னா 9 சம்பந்தப்படணும், அதாவது புத்தி. அப்ப குரு, அதாவது சனி திசை குரு புத்தி, குரு அந்தரத்துல இவருக்கு அதாவது குழந்தை பேரு. அதுக்கு அடுத்த குழந்தையும் அதே போலதான் ராகு திசையில தான் குழந்தை பேரு. இன்னொரு குழந்தை பெண் குழந்தை, அதாவது பெண் குழந்தை, அதுவும் ராகு திசை, ராகு லக்னத்துக்கு சம்பந்தப்படுது பார்க்குது. அடுத்த குழந்தையும் ராகு, அதாவது ராகு திசையில குழந்தை பேரு. அப்ப இது போல நீங்களும் உங்க ஜாதகத்தில் பாருங்க, லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை நடந்தா தான் குழந்தை பேர். ஆனா நான் படிச்சதுல எனக்கு சரியா வரல, உங்களுக்கு வருது நம்ம பாருங்க, வேண்டான்னு சொல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம், கருத்து தானே. என்னுடைய கருத்து 100% துல்லியமா இருக்கும் அப்படிங்கறதான். ஒரு நாளைக்கு 10-20 ஜாதகம் நான் பார்க்குறேன், வேண்டானாலும் வழிய வருது. அதே ஒரு காலத்தில் ஏதோ ஒரு ஜாதகம் 2 ஜாதகம் வந்தால் செலவு ஓட்டலான்னு நினச்சிட்டு இருந்தவன் தான் நானுமே. ஆனால் இன்னைக்கு வேண்டாங்க, வழிய வருது, ஜாதகமும் வருது, பணம் போட்டுட்டே இருக்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன், 10 நாள் ஆகுங்க, 20 நாள் ஆகும் அப்படின்னா பணம் போடுங்க, பரவாயில்லைங்க, லேட்டானாலும் பரவாயில்லைங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்குறவங்க. அதே போல நம்மகிட்ட 10 வருஷம் படிச்சவங்க, 20 வருஷம் படிச்ச ஜோதிடர்கள், நிறைய ஜோதிடத்துல நிறைய பட்டம் வாங்கின ஜோதிடர்கள் நிறைய பேர் என்கிட்ட உங்க ரூல்ஸ் 100% துல்லியமா இருக்குங்க, நாங்க
கருத்தரங்கத்தை வச்சே நாங்கள் ஆராய்ச்சி பண்ணதுல தெளிவாக இருக்கு. அதனால உங்ககிட்ட படிக்கிறதுக்கு வரேன்னு சொல்லி நிறைய பேர் படிக்க வராங்க. நான் என்ன பண்றேன், அகத்திய குழு ஜோதிட குழுன்னு ஒரு குழு இருக்கு. அந்த குழு மூலம் நான் பயணம் பண்றேன். அந்த குழு மூலியமா ஒவ்வொரு ஊர்லயுமே அதாவது இந்த ஜாதக பலன் சொல்லி, அதாவது பலனுமே திருமண காலம் குழந்தை பேருக்கான பலன் சொல்லி தரேன். அதை சொல்லி அதுக்கு அடுத்த வாரத்தில் கருத்தரங்கமும் நடத்துறேன். அந்த கருத்தரங்கம் நடக்கும்போது நம்மகிட்ட படிக்கிறவங்களுக்கு அதாவது அந்த பரிசு பொருள்களும் அதை ஷீல்டு இதெல்லாம் நிறைய தரேன். அப்போ ஜோதிடருக்கு அது ஒரு பெருமைக்குரியதாக இருக்கும். அதனால படிக்க விருப்பம் உள்ளவங்க அந்த அகத்திய குழுவில் தொடர்பு பண்ணுங்க. ஆனால் அதே போல் என்னுடைய நம்பர் வேணா தரேன். என் நம்பரில் தொடர்பு பண்ணாலும் சரி, 936 31 48 089 இந்த நம்பரில் என்னை தொடர்பு கொண்டாலும் சரி. ஆனால் ஜோதிடர்கள் சாயந்தரம் 7 மணிக்கு மேலே ஜோதிடர்னா ரொம்ப நேரம் நான் பேசுவேன். அதனால எவ்வளவு நேரம் வேணாலும் உங்க டவுட்டான ஜாதகத்தை, அதுக்கெல்லாம் காசு பணம் கிடையாது, டவுட்டான ஜாதகத்தை ஐயா நீங்க சொன்ன ரூல்ஸ் படி கருத்தரங்கத்தில் தான் படிச்சிருக்கிறீங்க, நம்ம கிட்ட படிக்கல இருந்தாலும் கருத்தரங்க ரூல்ஸ் படி அந்த 9ஆம் நம்ம ஆக்டிவேட் ஆக மாட்டேங்குது, அது ஏன் ஐயா அப்படின்னு தாராளமா கேளுங்க. நான் உங்களுக்கு தெளிவா உடனே விளக்கம் தரேன். அப்ப நீங்களும் பலருக்கு வழிகாட்டுங்க. நானால இந்த இருக்க போறது கொஞ்ச நாள், ஆனா என்னுடைய அனுபவ கருத்து பல ஜோதிடருக்கு போய் சேரணும், அவங்க பலருக்கு வழிகாட்டணும் அப்படிங்கிறது தான். அதனால தாராளமா கேளுங்க. நன்றி. என்னுடைய உரை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஐயா வந்து துரைசாமி ஐயா, துரைசாமி கோயம்புத்தூர் தான் ஐயா. திருமணத்து குழந்தை பேரு 2 விஷயத்துல இப்போதைக்கு மக்கள் மத்தியில இடம் பிடிச்ச ஒரு நபர்னா துரைசாமி ஐயா தான். சரிங்களா? ஏன்னா திருமணத்திலையும் குழந்தை பேர்லையும் மக்களுக்கு இப்ப தேவை முக்கியமான விஷயம் திருமணம் அப்படிங்கிற அடிப்படையில் அனைவரும் தொடர்பு கொண்டு பயன்பெற்றவங்க ஏகப்பட்டவர் நம்மகிட்ட பேசியிருக்காங்க.